இயேசுவருடைய உடனிருப்பு, ஆறுதல், நலம், மக்கள் மீது பரிவு கொண்டார் என்று நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கின்றோம். ஆயனில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். இன்று நாமும் அலைக்கழிக்கப்படுகிறோம், சோர்ந்து காணப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய பாவங்கள், நம்முடைய பிரச்சனைகள், உறவு நிலை பிரச்சனை, சொந்தக்காரங்களோடு இருக்கிற சண்டை, இடப்பிரச்சனைகள், பண நிர்வாகம், அதிலே கடன், அதனால் வருகிற பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கஷ்டத்திலோ வேதனையிலோ இருக்கிற பொழுது அந்த கஷ்டம் வேதனையினால் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போய்விடுகிறோம். இயேசுவின் பரிவை நமதாக்கிக் கொள்ள இயேசுவை தேடி வருவோம். அதற்காக தான் வந்தார். கூட்டம் கூட்டமாக மக்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பின்பற்றி போனார்கள். அவரது போதனை கேட்கவும் அவரிடமிருந்து நலம் பெறவும் அவர்கள் பின்தொடர்ந்தே தான் சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதே இயேசு நற்கருணையில் இருக்கிறார். 24 மணி நேரம் ஆலயத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது நம்மோடு பேசுகிறார். எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே குழுவாக நாம் திருப்படியிலே கலந்து கொள்கிற பொழுது அந்த இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். இப்படி இயேசுனுடைய பரிவையும் அன்பையும் நலத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் ஒரு அடி முன்னெடுத்து வருவோம். அவர் அரவணைத்து ஆறுதல் தருவார். இறைவன் நின்று வாழ்த்து பெறுவாராக.